சிலம்பரசன் அவர்கள் பாடி வெயிட்லாம் குறைச்சிட்டாரு, ஆத்மனா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரிக்ரெட் பண்றீங்களா சார்? அந்த படம் பண்ணியிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. ஒரு கதையை நம்ம அடாப்ட் பண்ணும்போது நடக்கக்கூடிய தவறுகள் அதை நம்ம காம்ப்ரமைஸ் ஆகி ஒரு ஹீரோ கிட்ட கொண்டு போய் சொல்லியிருக்க கூடாது. Colorful collections, trending fashions. The Chennai Silks and Aha Oho Adi sale. 50% வரை தள்ளுபடி. Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. Taste the Daily. நீங்க விஜய் சாருக்கு ஒரு ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணிருக்கீங்கிற மாதிரி வந்துச்சு, நடந்துச்சா சார் அது? எனக்கு விஜய் சார் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா அந்த செகண்ட் சொல்லிடுவார், எனக்கு இந்த மாதிரி கதை தான் வேணும், எனக்கு இந்த மாதிரி கதை தான் வேணும்னா நல்ல கதை நம்மளை தேடி வராதுன்னா எந்த கதையா இருந்தாலும் எனக்கு 2.5 மணி நேரம் என்ன என்டர்டைன்மெண்ட் பண்ணணும்னா அந்த மாதிரி ஒரு கதை வேணும்னா அது ரொம்ப சிம்பிளா இருக்காரு. ரீசெண்டா வந்த ஒரு படம் சிலம்பரசன் அவர்கள் பாடி வெயிட்லாம் குறைச்சிட்டாரு, ஆத்மனா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரிக்ரெட் பண்றீங்களா சார்? அந்த படம் பண்ணியிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. வெல் டு பவுண்டட் ஸ்கிரிப்ட் பண்ணல. ஒரு கதையை நம்ம அடாப்ட் பண்ணும்போது நடக்கக்கூடிய தவறுகள் அதை நம்ம காம்ப்ரமைஸ் ஆகி ஒரு ஹீரோ கிட்ட கொண்டு போய் சொல்லியிருக்க கூடாது அப்படிங்கிறத மட்டும் அந்த படத்துல நான் லெசனா கத்துக்கிட்டேன். செகண்ட் திங் வந்து மாஸ்டர் திரைப்படம் சேம் டேட், அதுவும் ஒரு காரணம். இப்போலாம் நிறைய ஃபேமிலி பார்த்து டீசன் பார்த்து ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் அப்படிம்பாங்க. அப்படியாக்கா அந்த படம் ஓடலை உங்களுக்கு தெரியுமா? அப்படியா, ஏன் ஓடலை அப்படிம்பாங்க. நீங்களா தேட்டருக்கு போகல. 3 ஹிட்டுக்கு அப்புறம் ஃப்ளாப் எப்படி அமைச்சா இருக்கும், ரொம்ப காயப்படுத்துமோ. ஸோ ஃப்ளாப் எப்படி இருக்கணும்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்படிப்பட்ட ஃப்ளாப்டா அப்படின்னு ஒன்று காமிச்சு அது உலகத்தில் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள்லாம் எப்படிப்பட்ட மனிதர்கள் நமக்கு அடையாளம் காமிச்சிட்டு போச்சு. நீ யாருமே வந்து ஒரு தோல்வி படம் பண்ணணும்ட்டு வேலை செய்யல. விக்ரம் சாரும் அந்த டிசிஷன் மேக்கிங்ல எங்கேயோ ஒரு மிஸ்டேக் பண்ணுவோம். அந்த இடத்துல இல்லை சார் இதுதான் சார் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். எனக்கான ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான். ரொம்ப கஷ்டமா இருந்தது ஃபர்ஸ்ட் ஒரு 3 இயர்ஸ். ஏன்னா எந்த வேலையும் இல்லாம அது கிடைக்குமா கிடைக்காதா. ஸோ அப்போ சர்வேகளுக்கு நிறைய வேலைகள், கல்யாண மண்டபத்துல சப்ளை பண்றதுக்கு. ஏன்னா வீட்டில் பணம் கேட்குற அளவுக்கான ஒரு ஹெல்த்தியான ஃபேமிலி கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க, நீ வேலை செஞ்சாலே படம் ரிலீஸ் ஆகாதுன்ட்டு. ஒரு 6 வருஷம் அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து நார்மலா டைம்ல நீங்க விஜய் சாருக்கு ஒரு ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணிருக்கீங்கிற மாதிரி வந்துச்சு, நடந்துச்சா சார் அது? நம்ம விஜய் சார் வந்து படம் பார்த்துட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்க ஒய்ஃப்லாம் வந்து டீலாம் கொடுத்தாங்க. அவங்க பார்க்கும்போதே பதட்டமாக பேசுனாங்க. அந்த சிவரிங் வந்து அப்போ வரைக்கும் தெரிஞ்சு. நேற்று நைட்டு தான் படத்துக்கு போனோம், அவங்களுக்கு இன்னும் அந்த பதட்டம் போகலை. அந்த கிளைமேக்ஸோடைய அந்த பதட்டம் இன்னும் போகலை அவங்களுக்கு. ரொம்ப இதாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்களுக்கு. அப்புறம் ஒரு கதை சொன்னேன். அந்த கதை ரொம்ப 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 ஒரு அவர் அந்த நேரத்தில் பண்ணிட்டு இருந்த கதையிலேருந்து ரொம்ப வேறுபட்ட கதை. அப்படியே பார்த்தாரு, சார் என்ன சார் எனக்கு செட் ஆகுமா சார்? எனக்கு விஜய் சார் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா அந்த செகண்ட் சொல்லிடுவார். நிறைய ஹீரோஸ் நாளைக்கு சொல்கிறேன்பாங்க, ஒரு 3 டேஸ் டைம் கொடுங்கம்பாங்க, அதெல்லாம் இருக்காது. விஜய் சார் சொல்லி முடிச்சோன்னே அண்ணா எனக்கு செட் ஆகாதுண்ணா, தப்பாக நினச்சிக்காதீங்கண்ணா. ஸோ நமக்கும் வந்து ஒரு 2 நாள் 3 நாள் வெயிட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் இருக்குல்ல, அது இருக்காது. சிங்கிள் டிசிஷன். அதே மாதிரி பாண்டி நாடு முடிச்சதுக்கப்புறம் ஜில்லா செட்டில் போய் மீட் பண்ணேன். ஓகே. மீட் பண்ணும்போது நான் பாண்டி நாடு எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்கண்ணா, ஏதாவது கதை இருந்தால் சொல்லுங்க நான் பண்ணுவோம் அப்படின்னாரு. நம்ம வந்து விஜய் சார் அவ்வளோ மாஸ் ஹீரோ. நான் கேட்டேன், சார் நீங்கள் என்ன மாதிரி கதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். என்ன மாதிரி சார்? இல்லை இந்த படம் போலீஸாக நடிச்சிட்ருக்கேன், அடுத்த இப்போ படம் பார்த்தீங்கன்னா இப்போ சில ஹீரோஸ்லாம் நான் ஒரு காப் ஸ்கிரிப்ட் அப்ரோச் பண்ணால் இதான் இப்போ தான் சார் போலீஸ் ஸ்கிரிப்ட் பண்ணுறேன், மறுபடியும் போலீஸ் ஸ்கிரிப்ட் வேணாங்க அப்படிம்பாங்க. நான் அதுக்காக வந்து அது மாதிரி இப்போ ஏதாவது நீ போலீஸ் ஸ்கிரிப்ட் பண்ணுவீங்க, நான் ஒரு போலீஸ் ஸ்கிரிப்ட்னா வேணான்னு அப்படி ஆயிடக்கூடாதுல்ல சார், அதுக்காக கேட்குறேன் சார் அப்படின்னாரு. ஆனால் ஒரு 2.5 மணி நேரம் ஒரு படம் இண்டஸ்ட்ரிக்காக இருக்கணும்னா அப்படி ஒரு கதை கிடைக்கிறதே கஷ்டம். எனக்கு இந்த மாதிரி கதை தான் வேணும், எனக்கு இந்த மாதிரி கதை தான் வேணும்னா நல்ல கதை நம்மளை தேடி வராதுண்ணா. எந்த கதையாக இருந்தாலும் எனக்கு 2.5 மணி நேரம் என்ன என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும்னா அந்த மாதிரி ஒரு கதை வேணும்னா. அவர் ரொம்ப சிம்பிளாக இருக்கார். சினிமாவை அவ்வளோ அழகாக புரிஞ்சு வச்சுருக்காரு. ஒரு நல்ல கதை கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம், அந்த கதை கிடைக்கிறதுக்கு நீ எனக்கு இந்த மாதிரி ஒரு கதை தான் வேணும்னு ஒரு வட்டத்துக்குள்ளே போய் நின்றுட்டோம்னா நல்ல கதைகள் நம்மளை தேடி வராது அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக சொன்னார். அது நிறைய நடிகர்கள்ட்ட நான் பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவேன், விஜய் சார் அவ்வளோ தெளிவாக இருந்தார், அதனால தான் இவ்வளோ உயரத்துக்கு வந்தாருன்ட்டு. சார் வெற்றிகளை தொடர்ந்து
தோல்விகளை பற்றி 1% கூட ரொம்ப கவலைப்படாத மனுஷன் நீங்கள் சார். ஏன்னா நிறைய இடத்துல ஓப்பனாக வந்து அக்செப்ட் பண்ணிருக்கீங்க. 2 மிகப்பெரிய தோல்விகள் பற்றி நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன். முதல் படம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு படம், சிலம்பரசன் அவர்கள் பாடி வெயிட்லாம் குறைச்சிட்டாரு, ஆத்மனா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெய்லரே கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக முடிஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்துட்டு சரி இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் 23 டேஸில் ஷூட் முடிச்ச ஒரு படம் ஈஸ்வரன். ரிக்ரெட் பண்ணுறீங்களா சார் அந்த படம் பண்ணியிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு? அப்படிலாம் யோசிக்கக்கூடாதுன்றது என்னன்னா, ஒரு எந்த திரைப்படமும் பண்ணியிருக்க கூடாதுன்னு யோசிக்க மாட்டேன், சரியாக பண்ணியிருக்கணும்னு தான் யோசிப்பேன். ஓகே, சரியா எல்லா திரைப்படங்களுக்குள்ளேயும் ஒரு சோல் இருக்கும், அந்த சோலை கரெக்டாக நம்ம ஹேண்டில் பண்ணியிருக்கணும். அதுதான் நமக்கு ஒரு இயக்குனருடைய பார்வை. எவ்வளோ பெரிய தவறான படமாக இருந்தாலும் அதுக்குள்ளே நிச்சயமாக ஒரு கதை இருக்கும், அதை நம்ம கரெக்டாக பண்ணணும். ரொம்ப ரொம்ப ஒரு முழுக்க ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு கதையாக தான் ஃபஸ்ட்டு பண்ணேன். அதில் வந்து நான் வந்து ஜெய்யை நடிக்க வைக்கலாம். அந்த கொரோனா டயத்தில் ஒவ்வொரு வீட்டிலையும் அந்த கொரோனாங்கிற ஒரு பயம் நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு வீட்டில் ஒருத்தன் செத்து போயிடுவான்னு சொன்னால் வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தரும் திடீர்னு குடியை நிப்பாட்டுவானுங்க, திடீர்னு நான்வெஜ்ஜை நிப்பாட்டுவானுங்க, கொலஸ்ட்ரால் செக் பண்ணுவானுங்க, ஹாஸ்பிட்டல் போவானுங்க. இந்த வீட்டில் எந்த உசுறு போக போகுதுன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு மூடு. அப்பா தான் செத்து போயிடுவான்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கும்போது அப்பா திடீர்னு வாக்கிங் போயிட்டு இருப்பாரு. என்னடா இந்த மனுஷன் இப்படி போயிட்டு இருக்காரு. எல்லாருக்குமே வந்து அந்த சாவு பயத்தை வந்து ஒருத்தன் காமிச்சிட்டு போயிடுவான், எல்லாரையுமே அலர்ட் ஆக ஆரம்பிச்சிருவானுங்க. ஸோ இதுதான் மூடு. ஸோ இது ஃபன்னான ஒரு ஸ்கிரிப்டாக சிம்பிளாக ஒன்று பண்ணி வச்சுருந்தேன். அதுக்குள்ளே திடீர்னு வந்து ஜெய் வந்து இப்படி சிம்பு கேட்குறா அப்படியே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாமான்ட்டு. சிம்புக்கா ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்கா, அது ரொம்ப சின்ன ஸ்கிரிப்டு, சிம்புக்கு செட் ஆகுமான்னு தெரியல, ஒரு 3 days டைம் கொடுங்க, நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்ட்டு அந்த 3 daysக்குள்ள சிம்புக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி ஒரு கதையை பண்ணி, அந்த அப்பாவுக்கு ஒரு பையன் இருந்தான், அந்த பையன் வந்து இந்த குடும்பத்துக்குள்ள வந்தான். இப்போ நான் சொன்ன கதைக்குள்ள சிம்பு கிடையவே கிடையாது. இந்த கதைக்குள்ள சிம்பு வெளியிலேருந்து இப்போ உள்ளே வர்றான். அந்த குடும்பத்துக்கு ஒரு ஹீரோன்னு வரும்போது ஃபைட் வேணும்ல, அதுக்கு ஒரு வில்லன் உருவாக்குறோம். இப்படி வந்து பண்ணோம். அவர் என்ன பர்டிகுலரான 23 daysன்ட்டாங்க. ஸோ சிம்பிளாக ஒரு படம் பண்ணணும், அதுக்குள்ளே சாங்கு ஃபைட்டு எல்லாம் எடுக்கணும். சரி ஓகே அப்படின்ட்டு ஒன்று ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு வெல் டு பவுண்டட் ஸ்கிரிப்ட் பண்ணலை. ஸோ அவரும் கதை கேட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்ட்டு வந்தார். ஸோ எல்லாருமே ஒரு சிம்பிளான ஒரு படம், ஒரு சின்ன பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஒரு தயாரிப்பாளருக்கு வெற்றி திரைப்படம் ஆயிரும். சரி, எண்ட் ஆஃப் தி டே வந்து ஒரு ப்ரொடியூசர் லாபமான அப்படின்னா அது வெற்றி திரைப்படம் ஆயிரும். ஒரு சுவாரஸ்யமாக பண்ணணும்னு நினச்சி பண்ணோம், பட் அது அந்த சுவாரஸ்யம் அந்த எமோஷனல் கனெக்ட் ஆகாமல் போயிடுச்சு. அது ஃபைனலி அது ஒரு தோல்வி அடையும் போது சரி ஓகே, அது ஒரு கதையை நம்ம அடாப்ட் பண்ணும்போது நடக்கக்கூடிய தவறுகள் அதை நம்ம காம்ப்ரமைஸ் ஆகி ஒரு ஹீரோக்கிட்ட கொண்டு போய் சொல்லியிருக்கக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் அந்த படத்தில் நான் லெசனாக கற்றுக்கிட்டேன். அதோட ஹைப்புமே ஒரு காரணம்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ரொம்ப எதிர்பார்த்து வந்துட்டாங்க சிம்பு கம்பேக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வந்து, ஏன்னா மாநாடுக்கு முன்னாடி வருது எக்ஸாக்டாக. அப்படிலாம் கிடையாது, ஹைப்பு கிடையாது. ஹைப்புன்னு கிடையாது. ஒரு படம் சுவாரஸ்யமாக இருந்துருந்துச்சு அப்படின்னா அந்த படம் ஓடி இருக்கும். ஸோ இன்னொன்று வந்து செகண்ட் திங் வந்து மாஸ்டர் திரைப்படம் சேம் டேட்டு. ஸோ பெரிய ஹிட்டு மாஸ்டர் திரைப்படம், அதுவும் ஒரு காரணம். இந்த ப்ரொடக்ஷன் சைடு பிஸ்னஸ்க்காக வெறும் ஆக்ஷன் கட்டாகவே போடுவாங்க, ட்ரெய்லரு எல்லாமே ஆக்ஷன் கட். ஒரு சின்ன ஃபேமிலி ஓரியண்ட்டாக ஒரு எடிட் பண்ணுறதோ ட்ரெய்லர் பண்ணுறதோ ஒரு படத்தை மூடு செட் பண்ணுறதோ அப்படி பண்ணலை. ஸோ அந்த படத்துடைய டைட்டிலேருந்து எல்லாமே வந்து ஒரு ஆக்ஷன் படத்துடைய மூடுக்கு பண்ணதுனால அதுக்கு அவன் அந்த எதிர்பார்ப்போடு உள்ளே வந்துட்டான். ஸோ அது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாமல் போயிடுச்சு. இப்போலாம் நிறைய ஃபேமிலி பார்த்துட்டு ஈஸ்வரன் பார்த்து ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் அப்படிம்பாங்க. அப்படியாக்கா அந்த படம் ஓடலை உங்களுக்கு தெரியுமா? அப்படியா, ஏன் ஓடலை அப்படிம்பாங்க. நீங்களா தேட்டருக்கு போகல. சரி சரி, இது மாதிரிலாம் நடக்கும். அதே மாதிரி ட்ரெய்லரை பார்த்து வியந்து போய் தியேட்டருக்கு வந்துட்டு டிசப்பாயிண்ட் ஆன ஒரு படம் ராஜபாட்டி. அந்த வில்லாதி வில்லன் சாங்குலாம் விக்ரம் சார் அத்தனை கெட்டப்பை போட்டு ஒரு அந்நியனை விட ஒரு வேற லெவலாக இருக்க போகுதுங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. பட் அந்த படமும் சரியாக போகல. அதுக்கு உங்களுக்கு என்ன தோணுச்சு சார்? அந்த டைம் செட் ஆகலையா? ஒரு 3 ஹிட்டுக்கு அப்புறம் நான் வந்து ஃப்ரெண்டுகிட்ட கேட்டுட்டு இருந்தேன், என்ன மச்சான் ஃப்ளாப்பு எப்படி மச்சா இருக்கும், ரொம்ப காயப்படுத்துமோ, எத்தனை நாள் ஆகும் ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னா, நம்ம ஒரு 2 நாள் 3 நாள் கஷ்டமாக இருக்குமா, இல்லை 1 மாதம் கஷ்டமாக இருக்குமா, இப்படி பேசியிருக்கோம். ஸோ ஃப்ளாப் எப்படி இருக்கணும்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஓகேங்களா? அதுக்கு வந்து ஃப்ளாப் இப்படிப்பட்ட ஃப்ளாப்படா அப்படின்னு ஒன்று காமிச்சு, அது உலகத்தில் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள்லாம் எப்படிப்பட்ட மனிதர்கள் நமக்கு அடையாளம் காமிச்சிட்டு போச்சு. சரி, என்னன்னா நான் ஒரு கதை சொன்னேன், கதை அவருக்கு பிடிச்சிருந்துச்சு. அது என்னுடைய ரூரல் ஸ்கிரிப்டு, என்னுடைய பேட்டர்னில் ஒரு ஒட்டையந்திரம் மார்க்கெட்டு வீரம் படத்துக்கெல்லாம் முன்னாடி. ஸோ ஒட்டையந்திரம் மார்க்கெட்டில் பேஸ் பண்ண ஒரு ஸ்கிரிப்ட் அது.
அந்த ஸ்கிரிப்டை ஒரு கொஞ்சம் ராவான ஸ்கிரிப்ட். திடீர்னு ஒரு எல்லா ஸ்கிரிப்டும் ஷூட் போகிறதுக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி, சார் அது ரொம்ப ராவான ஸ்கிரிப்டாக இருக்குது, நம்ம பேக் டு பேக் ரொம்ப ராவான படமாக நான் பண்ணிகிட்ருக்கேன், ஜெமினி தூள் மாதிரி கொஞ்சம் கமர்ஷியல் படம் பண்ணணும்னு ஆசை இருக்குது சார், அது மாதிரி பண்ணலாமா சார் அப்படின்னு பேச ஆரம்பித்தார் விக்ரம் சார். சரி சார் ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு. அப்போ சரி கதைகள் கேட்க ஆரம்பித்து ஒரு பையன் ஒரு கதை சொன்னான். அது அந்த மாதிரி ஒரு கைண்டு கதை. சரி நம்மளும் இந்த மாதிரி ஒரு படம் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல, பட் ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் நிறையா விஷயங்கள் அந்த அந்த கதைக்குள்ளேயே நிறைய மாற்றங்கள் நடந்து சரி இங்கே யாருமே வந்து ஒரு தோல்வி படம் பண்ணணுன்ட்டு வேலை செய்யதில்லை. விக்ரம் சாரும் ஹானஸ்ட்டாக ரொம்ப ஜெனூனாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். அந்த டிசிஷன் மேக்கிங்கில் எங்கேயோ ஒரு மிஸ்டேக் பண்ணுவோம். அந்த அந்த இடத்துல இல்லை சார் இதுதான் சார் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். ஸோ அவர் கேட்கும்போது சரின்னு நான் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, ட்ரை பண்ணுவோம் சார்ன்னு நான் சொன்ன அந்த வார்த்தை, அது மொத்தமாகவே ஒரு பெரிய ஒரு மைனஸ் ஆயிடுச்சு. ரீசெண்டான ஒர்க்கை பற்றி ஒன்று நான் பேசணும்னு நினைக்கிறேன். 2K லவ் ஸ்டோரி இந்த வருஷம் வந்த படம். ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் ஒரு செட்டப்பில் ஒன்று ரிவீல் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த படமே வந்து ரிலீஸ் டேட்ஸ் அங்கே பார்த்தீங்கன்னா அஜித் சார் படம் வந்துச்சு, நடுவில் டிராகன் வந்துச்சு, நிறையா இதாகிடுச்சு. ஸோ இந்த ரிலீஸ் டேட்னால அந்த படத்தோட வெற்றி கொஞ்சம் தள்ளி போச்சு அப்படிங்கிறது யோசிக்கிறீங்களா? அப்படி யோசிக்க மாட்டேன். பட் இன்னும் கொஞ்சம் அந்த அவங்களுடைய நட்பு இன்னும் கொஞ்சம் இம்பேக்டாக பதிவு பண்ணியிருக்கணும். ஓகே. ஸோ அந்த படம் மூலம் கற்றுக்கிட்டது என்னென்னா அந்த நட்பு இன்னும் கொஞ்சம் இம்பேக்டாக சொல்லியிருக்கணும். அவங்க எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், டைலாக்லேயே சொல்லிட்டேன். என்னுடைய பீரியட் டேட் உனக்கு தெரியுமாம்மா, அவனுக்கு தெரியுமா அப்படின்னு டைலாக் வெர்ஷனாக இருக்குதே தவிர அது காட்சி வடிவில் அது கொடுக்கல. ஸோ அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா எனக்கு பட்டுச்சு. பட்டு ஒரு பெட்டரான ஒரு திரைப்படம் தான் அது, ஒரு பெட்டரான திரைப்படம் தான். இந்தளவுக்கு ஒரு கலெக்ஷன் வாய்ஸாக அந்த படம் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பண்ணலை. ஸோ அது ஒரு சின்ன ஏமாற்றம் தான். பட் நம்ம வந்து ஃபைனலி நம்ம ஒரு விஷயம் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம படங்களாக இருக்கட்டும், நமக்கு வெளியில் இருக்கக்கூடிய படங்களாக இருக்கட்டும், நமக்கு லேர்னிங் கொடுத்துட்டே இருக்குது. ஸோ எனக்கான ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான் டெஃபினட்டாக. ஸோ எழில் சாரோட ஏடியாக வந்து நீங்கள் ஜாயின் பண்ண விஷயம், அதுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை இருந்திருக்கும் சார், அதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. அந்த ஜேர்னி வந்து ரொம்ப ஒரு கடினமான ஜேர்னியாக தான் இருக்கும். அதை பற்றி சில வார்த்தைகள் சார். 17 வயசில் +2 முடிச்சுட்டு சென்னைக்கு வந்தேன். ஒரு ஆஃபீஸில் வந்து ஆஃபீஸ் பாயாக 1 இயர் வேலை செஞ்சேன். வில்லம்பு டைரக்டர் ரமேஷ் சுப்ரமணியம் அவர் மூலமாக வந்து பேச்சுலர் ரூமுக்கு போனோம். வித்தகன் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். ஸோ அவர், நான், அப்புறம் இலக்கியன், கொட்டாச்சி 5 பேர் அந்த ரூமில் பேச்சுலர் லைஃப் ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் ஒரு 1 இயருக்கு அப்புறம் 3 பேராக மாறிச்சு அந்த லைஃபு. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு 11 வருடம் உதவி இயக்குனரான அந்த ஒரு. பட் ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஃபஸ்ட்டு ஒரு 3 இயர்ஸ். அந்த 3 இயர்ஸ் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. ஏன்னா எந்த வேலையும் இல்லாமல் ஒரு அசிஸ்டன்ட் வாய்ப்பை தேடி அது கிடைக்குமா கிடைக்காதா, ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு அசிஸ்டன்ட் வாய்ப்பே கிடச்சிச்சு. ஸோ அப்போ சர்வேலுக்கு நிறைய வேலைகள் பேசிக்காக வந்து அந்த டயத்துலலாம் வந்து பேச்சுலர் அவங்களாம் வந்து இந்த கல்யாண மண்டபத்துலலாம் சப்ளை பண்ணுறதுக்கு அது மாதிரிலாம் கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி வேலைகள்லாம் செய்ய ஆரம்பித்தோம். அப்புறம் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டில் ஈவினிங் டயத்தில் மட்டும் போயிட்டு சப்ளையராக வேலை செஞ்சேன். ஸோ அந்த மாதிரி சர்வேவில் என்னென்னா வீட்டில் பணம் கேட்குற அளவுக்கான ஒரு ஹெல்த்தியான ஃபேமிலி கிடையாது. ஸோ என்னை நானே பார்த்துக்கணும், அதே டயத்தில் வாய்ப்பும் தேடணும். அப்படி வாய்ப்பு தேட ஆரம்பித்து ஒரு 3 வருஷம் கழித்து எஸ்டி சபா சார்ட்ட வந்து எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஸோ ஆபவானன் சாருடைய ப்ரொடக்ஷனில் ஒரு படம் பண்ணாங்க, அது ரிலீஸ் ஆகலை. ஸோ அது என்னுடைய பிகினிங். அதுக்கப்புறம் வந்து நாம்னு ஒரு படம், டூயிட் மூவிஸ், பிரகாஷ்ராஜ் சார் ப்ரொடியூசரு, அந்த ப்ரொடக்ஷனில் நான் ஒரு படம் அந்த சபா சார் டைரக்ட் பண்ணார், அதில் நான் அசிஸ்டன்ட்டாக வேலை செஞ்சேன். அதை தொடர்ந்து வந்து எழில் சார் படத்தில் தீபாவளி. என்னென்னா அந்த பிகினிங்கில் நம்ம வேலை செய்யும்போது அந்த ஆபவானன் சார் படத்தில் இந்த 2 பேருங்கிற திரைப்படம் ரிலீஸே ஆகலை. அதுக்கப்புறம் இன்னொரு படம் சத்தியமூர்த்தின்னு மம்முட்டி சார் படம், அதுவும் வந்து படம் ரிலீஸ் ஆகலை. எல்லாமே ஷூட்லாம் முடிஞ்சு. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அது ஒரு சென்டிமெண்ட்டாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ண ஆரம்பித்தாங்க, நீ அசிஸ்டன்ட்டாக வேலை செஞ்சாலே படம் ரிலீஸ் ஆகாதுன்ட்டு. ஸோ ஒரு 6 வருஷம் அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து நாம்னு ஒரு படம், அப்புறம் அசிஸ்டன்ட் கார்டு நம்ம பார்க்குறதே ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. அது ஈஸியாக கிடைக்கல அந்த உதவி இயக்குனர் அந்த கார்டு. ஸோ அதுக்கப்புறம் அசோசியேட் டைரக்டராக தீபாவளி படம் ஜெயம் ரவி சார் நடித்ததில், லிங்குசாமி சார் ப்ரொடக்ஷனில். ஸோ எனக்கு அந்த விசிட்டிங் கார்டு கிடைக்கிறதுக்கு எனக்கு 9 வருஷம் ஆச்சு. நான் யார்கிட்ட வேலை செய்கிறேன்னு சொல்லிக்கிறதுக்கு அந்த 9 வருஷத்துக்கு அப்புறம் ஓகே இந்த ஒரு விசிட்டிங் கார்டு போதும் அப்படின்னு கதை எழுத ஆரம்பித்து, அதுக்கப்புறம்
வாய்ப்பு தேட ஆரம்பித்தது தான். ஸோ இதுதான் என்னுடைய சிம்பிளான ஜர்னி அப்படின்னா. இதுக்குள்ளே நிறைய எமோஷனல்ஸ் இருக்கும், நிறைய அவமானங்கள் இருக்கும், நிறைய சந்தோஷங்கள் இருக்கும், எல்லாம் மிக்ஸ் பண்ணது தான் அந்த பேச்சுலர் லைஃபு. அது அதெல்லாம் சேர்ந்து தான் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷமாக ஒரு இயக்குனராக நான் வந்து ட்ராவல் ஆகிறேன் அப்படின்னா, அந்த 11 வருஷம் நான் பட்ட கஷ்டம், அந்த 11 வருஷம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அதெல்லாம் சேர்ந்து தான் வந்து இத்தனை வருஷங்கள் என்னால் ட்ராவல் பண்ண முடியுதுன்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து நீங்கள் நிறைய படம் இந்த மாதிரி எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு பொயட்டிக்கான நிறையா ஃபிலிம்ஸ் நாங்களும் பார்க்க ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்போம். அண்டில் தென் நம்ம திருப்பி சந்திக்கிற வரைக்கும் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. ரொம்ப என்ன அப்படியே திரும்பி ஒரு 15-16 வருஷம் ஐ திங்க் அஸ்டனேட்டிலிருந்தே ஆரம்பிச்சிட்டோம் சார். 25 வருஷத்துக்கு பின்னாடி இருந்து அப்படியே என்ன ஜர்னி பண்ண வச்சிட்டீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.